வெல்கம் பேக் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். நான் உங்கள் ட்ரேடிங் மென்டார். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிபோனாச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிபோனாச்சினா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சா, இதை எப்படி பயன்படுத்துறது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கன் ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Let's go. ஃபிபோனாச்சி டூலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபிபோனாச்சி டூலை கண்டுபிடிச்சவர் யார், அவருடைய பேர் என்னங்கிறத பற்றி லைட்டாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இவர் தான் ஃபிபோனாச்சியை கண்டுபிடிச்சவர். இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ ஃபிபோனாச்சி. அதாவது இந்த டூலு கண்டுபிடிச்சது இவர் தான். ஸோ இவரோட பேரே அந்த டூலுக்குமே வச்சுட்டாரு. இவர் வந்து பழங்காலத்தில் ஒரு மேக்ஸ் டீச்சர். ஸோ மேக்ஸ் டீச்சர் மாதிரி இவர் வந்து பழங்காலத்தில் வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் தான் அந்த ஃபிபோனாச்சியை கிரியேட் பண்ணவர். இப்போ அந்த ஃபிபோனாச்சியை பற்றி நம்ம பார்க்க போகலாமா? இப்போ ஃபிபோனாச்சி டூலை எடுத்துக்கோங்க. ஃபிபோனாச்சி டூலை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ வைக்கிறோமா, இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நம்பர்ஸ்லாம் இருக்கும். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 0.786 0.618. ஸோ இந்த நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்லாம் எப்படி வந்தது, எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி காட்டுறேன். கையில் நோட் அண்ட் பண்ணுறதா மறக்காமல் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக மறந்து போயிடுவீங்க. ஏன்னா கொஞ்சம் குழப்பம் பிடிச்ச வேலையாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற டூலாக இருக்கும் இந்த ஃபிபோனாச்சி. அதனால தான் சொல்கிறேன், கையில் நோட் அண்ட் பென் எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் அண்ட் பென் ரெடியாக எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் வந்ததுக்கு காரணமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு காமன் நம்பர் வந்து தெரியும். உங்களுக்கு வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே காமன் நம்பர்ஸை பற்றி தெரியும்ல. அதாவது 0 and 1 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமன் நம்பர். 0வுமே 1மே உங்களுக்கு வந்து காமன் நம்பரா. ஸோ அந்த காமன் நம்பர் வச்சு தான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த நேச்சுரல் நம்பர்ஸில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிபோனாச்சியில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த காமன் நம்பரை வச்சு நேச்சுரல் நம்பர்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிற பாருங்க. இப்போ உங்களுக்கு காமன் நம்பர் என்ன, 0. ஸோ 0 + 1, சாரி வெயிட் பண்ணுங்க, 0 and 1 இது வந்து உங்களுக்கு காமன் நம்பரா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 0 + 1 = 1, 1 + 1 = 2, 1 + 2 = 3, 2 + 3 = 5, 5 + 3 = 8, 5 + 8 = 13, 8 + 13 = 21, 13 + 21 = 34, 21 + 34 = 55, 34 = 55 34 + 55 = 89, 55 + 89 = 144. ஸோ உங்களுக்கு இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதாவது இதை தான் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து திருப்பியுமே சொல்கிறேன், இதுக்கு தான் சொன்னேன் நோட்டில் நோட் பண்ணி வச்சுங்க, கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதாவது காமன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 1. ஸோ இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். 0 + 1 = 1, 1 + 1 = 2, 1 + 2 = 3. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டே போனோம்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிரியேட் ஆகும். இப்படியே நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டே போகலாம். ஆனால் நமக்கு இப்போதைக்கு இந்த 144 இது வரைக்கும் நமக்கு இந்த நம்பரே போதும் என்ன கேட்டிங்கன்னா. இப்போ நம்ம காமன் நம்பர் என்னன்னு பார்த்துட்டோம். காமன் நம்பர் வச்சு நேச்சுரல் நம்பர்ஸுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபிபோனாச்சியில் இருக்குது பார்த்தீங்களா சில நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம நேச்சுரல் நம்பர் மூலயமா எப்படி நம்ம தனியாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து டிவைட் பண்ண ஆரம்பிக்கணும். டிவைடு வந்து பக்கத்தில் கால்குலேட்டர் ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக தேவைப்படும். இப்போது நம்ம டிவைட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள் 89 இருக்குது பார்த்தீங்களா, 89 / 144 இது கூட இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க, நான் டிவைட் பண்ணி காட்டுறேன். 89 / 144 = 0.618. ஓகேவா, அதாவது 0.6 தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு 8 வந்து அதுவுமே ஒரு சின்ன காமன் நம்பர் மாதிரி தான் இதை பொறுத்தளவுக்கு. ஸோ 0.618 நமக்கு இப்போ ஒரு நம்பர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. வெயிட் பண்ணுங்க, 0.618 இப்போ நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு
இதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை கூட நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0.618 இந்த ஆன்சர் மட்டும் தான் கிடைக்கும். நான் திருப்பி பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து 89 டிவைடட் 144 பண்ணிட்டோம். இப்போ 55 டிவைடட் 89 பண்ண போகிறோம். இப்போ நீங்களே பாருங்க. 55 டிவைடட் 89 ஈக்குவல் டு 0.618. ஸோ திரும்பி உங்களுக்கு அதே தான் வந்திருக்கு. அதாவது 0.6 தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த 8ங்கிறது அது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் நம்பர். ஸோ உங்களுக்கு இந்த 0.61ங்கிறது சேம் ஆன்சராக வரும். அந்த லாஸ்ட்டாக வர 3வது நம்பர் மட்டும் 7, 5. ஸோ அது மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது வந்து பைசா கணக்கு மாதிரி. நீங்கள் நார்மலாலாம் 1 ரூபானா இப்போ வாங்குவீங்க, 50 காசு தெரியும். அதே பைசாங்கிறப்போ இப்போ நம்ம காலத்துலலாம் பைசா கிடையாது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு அது. இப்போ திருப்பியும் 0.6 தான் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்பரோட நீங்கள் டிவைட் பண்ண 0.61 0.61 இது மட்டும்தான் வரும். கூட வந்து நம்ம காமனாக அந்த 8 மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளவுதான். இப்போ ஃபிபனாச்சியோட ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு சேமாக தான் டிவைட் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு நம்பரை விட்டு இன்னொரு நம்பர் கூட டிவைட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 டிவைடட் 144 சென்டரில் இருக்கிற 89 விட்டுருங்க. ஓகேவா. இப்போ 55 144 இது கூட டிவைட் பண்ண போகிறோமா. வெயிட் பண்ணுங்க. 55 டிவைடட் 144 வெயிட் பண்ணுங்க. 144 ஈக்குவல் டு 0.38. நமக்கு இப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 0.38 கிடச்சிருக்கா. ஸோ அதையுமே நம்ம இங்கே ரைட் பண்ணி வச்சுக்கலாம். 0.38. ஸோ அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். அப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர் கூட ஒரு நம்பரை விட்டு நீங்கள் டிவைட் பண்ணாலுமே உங்களுக்கு 0.38 மட்டும்தான் வரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுமே காட்டுறேன் பாருங்க. இப்போ 34 டிவைடட் பை 89. இப்போ சென்டரில் இருக்கிற 55 மறந்துடுங்க. 34 டிவைடட் 89 வெயிட் பண்ணுங்க. 34 டிவைடட் 89 ஈக்குவல் டு 0.38. ஸோ சேம் வேல்யூ தான். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை டிவைடட் பண்ணும்போது 0.61 கிடைக்கும். அதே ஒரு நம்பரை விட்டு அது பக்கத்தில் இருக்கிற நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.38 கிடைக்கும். ஸோ சேம் கான்செப்ட்லேயே தான் இப்போ நான் திருப்பியுமே உங்களுக்கு டிவைட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த டைம் வந்து ஒரு நம்பரை விட்டு டிவைட் பண்ண போகிறது இல்லை, 2 நம்பரை விட்டு டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 34 டிவைடட் 144 சென்டரில் இருக்கிற 55 அண்ட் 89 ரெண்டுத்தையுமே விட்டுருங்க. இப்போ 34 டிவைடட் 144 வெயிட் பண்ணுங்க. 34 divided 144 equal to 0.23. இப்போ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. 0.23. ஸோ இதே மாதிரி தான் இப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? 21 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 21 டிவைடட் 89 சென்டரில் இருக்கிற 2 நம்பரை மறந்துடுங்க. 21 டிவைடட் 89. 21 divided 89 equal to 0.23. ஸோ சேம் வேல்யூ தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த நம்பர்ஸோட நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்பரோட டிவைட் பண்ணிங்கன்னா 0.61 கிடைக்கும். அதே ஒரு நம்பரை விட்டு அதுக்கு அடுத்த நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா 0.38 கிடைக்கும். அதே ஒரு நம்பருக்கு 2 நம்பர் விட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.23 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு மொத்தம் 3 நம்பர் வேல்யூ கிடச்சிருச்சா. இப்போ நம்ம இந்த இதெல்லாம் ஒரு மினிட் ரிமூவ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.618, 0.38, 0.23. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து 2 நம்பர் சொல்லியிருப்பேன். அதாவது காமன் நம்பர் என்னென்னது? 0 ஒரு காமன் நம்பர், 1 ஒரு காமன் நம்பர். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம 0 தூக்கி மேலே வச்சுக்கிறோம், 1 கீழே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம மொத்தம் 5 நம்பர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ காமன் நம்பர் 2 இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நம்ம 3 நம்பரை கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ஃபிபனாச்சி டூல் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்த பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச என்ன? 0.618. வெயிட் பண்ணுங்க, நம்ம ஃபிபனாச்சி வந்து தலைகீழ வச்சுக்கலாம், உங்களுக்கு இப்படி வச்சா புரியாது. இப்போ பாருங்க.
ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து 0 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 0 வேல்யூ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் 0.618 அது வந்து இந்த இடத்துல இருக்கு. அதாவது 2வது இடத்துல இருக்கு. சாரி கீழ இருந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. அடுத்து 0.38 இந்த 0.38 வந்து கீழ இருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4 5வது இடத்துல உங்களுக்கு 0.38 இருக்கு. அடுத்து 0.23 6வது இடத்துல 0.23 இருக்கு. இப்போ ஃபிபொனாச்சில இருக்கிற அப்புறம் இன்னொன்னு பாருங்க. கீழ காமன் நம்பர் 1. ஸோ ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு 1 தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபிபொனாச்சில இருக்கிற 5 நம்பரை எப்படி கண்டுபிடிச்சோம் நீங்களே பார்த்தீங்களா? ஸோ காமன் நம்பர் 2 அதுக்கப்புறம் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நம்ம ஒரு 3 நம்பர் எடுத்தோமா? இப்போ நம்ம மொத்தம் 5 நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சேம் அந்த 5 நம்பருமே இங்க இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இடையில இங்க ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? 0.78 அப்போ இந்த நம்பர் எங்க இருந்து வந்துச்சு? 0.78ங்கிறது எப்படி அதை நீங்க காட்டலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம கடைசியா வந்து டிவைட் பண்ணும்போது 2 நம்பர் விட்டு நம்பரை டிவைட் பண்ணோமா? ஸோ அது மாதிரி 3 நம்பர் ஆர் 4 நம்பர் விட்டு நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும் கண்டிப்பா. இப்போ இன்னொன்று இருக்கு பாருங்க 0.5ன்னு சொல்லி. ஸோ இதுக்குமே இந்த நம்பரையுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், இதுன்னு காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு இந்த நம்பர் அதில் கிடைக்காது. இந்த 0.5ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன் சைக்காலஜி. உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, சார்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ நான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஃபிபொனாச்சி டூலை எடுக்கிறோம். அதாவது டவுன்ல இருந்து இப்போ நான் அந்த டாப்புக்கு ஃபிபொனாச்சி டூலை வச்சுட்டேன். இப்போ மார்க்கெட் எப்படின்னா இந்த கீழ் டவுன் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க. என்ட்ரி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து 500 ரூபாயில என்ட்ரி எடுத்திருக்கீங்க. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய் பக்கம் போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 1000 ரூபாயில நிற்கிது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 500 ரூபாய். 1000 ரூபாய் சாரி, நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தது வந்து 500 ரூபாய். மார்க்கெட் வந்து 1500 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் இந்த இடத்துல ப்ராஃபிட்ல நிற்கிது. ஓகேவா? அப்புறம் மார்க்கெட்டிங் வந்து கீழே வரும் பார்த்தீங்களா? ஸோ கீழே வந்துட்டே இருக்கும்போது ஒன்ஸ் உங்களுக்கு இந்த 0.5 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50-50% மாதிரி. அதாவது இப்போ இந்த 1000 ரூபாயில 50-50னா என்னது? 1000 ரூபாய் ரெண்டா பிரிச்சிங்கன்னா 500 மாறும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடம், அதாவது அந்த ஜோனுன்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல 1000 ரூபாயில இருக்கு. அப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. இப்போ அங்கேருந்து மார்க்கெட் கீழே வருது. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த லைனை டச் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒன்றுமே திங்கிங் இருக்காது. ஸோ செகண்டு இந்த 0.38 கிட்ட வரும். அப்பயுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஒன்று யோசிக்க ஓகே மார்க்கெட் மேலே போயிருன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே 0.5 அதாவது 50-50%. இப்போ மார்க்கெட் 1000 ரூபாய் ப்ராஃபிட் இருந்துச்சு. சடனாக உங்களுக்கு வந்து 500 ரூபாய் கம்மியாகி டோட்டல் ப்ராஃபிட்டு 500 ரூபாய் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ மார்க்கெட் நிற்கும் போது இந்த இடத்துல உங்கள் மைண்ட் வந்து என்ன திங்க் பண்ணோம்னா, ஓகே மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடலாம், இல்லைனா மார்க்கெட்டை அப்படியே விட்டோம்னா கீழே திருப்பியுமே நம்ம என்ட்ரி எடுத்துறதுக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிரும், இல்லைனா வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட் மேலே போகுமான்னு பார்ப்போம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அந்த 0.5 கிட்ட வரும்போது உங்களோட மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. 0.5ங்கிறது ஹியூமன் சைக்காலஜி. அதாவது நம்ம எப்படின்னா சும்மா நார்மலாக இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது ஓகே மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கு, ரொம்ப மேலே வந்துருச்சு, அப்போ குத்துமதிப்பாக நம்ம சொல்லுவோம்ல, அப்போ இங்கேருந்து கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி குத்துமதிப்பாக நமக்கு அந்த இடத்துல 0.5ங்கிறது ஹியூமன் சைக்காலஜி. நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் நம்ம மைண்டு வந்து என்ன யோசிக்க நம்மளாலே சொல்ல முடியாது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இப்போ நம்ம 0.5 வந்து இப்போ ஆட் பண்ணணும். 0.5 இது வந்து ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 நம்பரை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ ஃபிபொனாச்சியில் இருக்கிற அந்த 6 நம்பரையுமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். எந்தெந்த நம்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் நான் உங்ககிட்ட சொல்ல, வெயிட் பண்ணுங்க, அதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 0.5 பற்றி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா 0, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை, அதாவது மார்க்கெட்டோட ஹையில் தான் இந்த 0ங்கிற நம்பர் இருக்கணும். இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 1ங்கிறது வந்து மார்க்கெட்டோட நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்கல்ல அந்த இடத்துல இந்த 1ங்கிற ஆப்ஷன் இருக்கணும். நான் உங்களுக்கு நான் ரியல் சார்ட்டில் காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த 1ம் 0வும் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ. ஸோ அதையுமே நம்ம பார்த்துட்டோம். 0.5 பற்றி பார்த்துட்டோம். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. நெக்ஸ்ட்டு 0.618. ஸோ இந்த 0.618 என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கோல்டன் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டன் ஜோனுங்கிறத வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், இப்போ நான் கூட ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் இருப்பானுங்கல்ல,
ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோல்டன் ரேஷியோ, அதாவது கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க 0.618. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ இந்த லைன் கிட்ட பார்த்தீங்களா, இந்த லைனில் டேப் ஆகி சூப்பர் வேலிடான கேண்டில் வந்துச்சுன்னா யோசிக்காம ட்ரேட் எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த லைன் வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த லைனுக்கு கீழே போக வாய்ப்பே இல்லை. அதனால ட்ரேடர்ஸ் வந்து யோசிக்காம அந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க. அதை தான் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. விடாமல் பேசினால கொஞ்சம் வாய் வளருது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம கோல்டன் ஜோனை பற்றி பார்த்தோமா. நெக்ஸ்ட் இந்த 0.38, 0.23 இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சின்ன சின்ன மூவ்மெண்ட்லாம் கொடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்து இதுதான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணாலுமே நமக்கு நல்லது தான். ஏன்னா பார்க்க கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். நமக்கு தேவைப்படுறது 1, அதுக்கப்புறம் 0.618, 0.5, அதுக்கப்புறம் 0. ஸோ நமக்கு இந்த 4 தான் தேவை. இந்த 0.23, 0.38, 0.78 இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நமக்கு முக்கியமானது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ நமக்கு ஃபிபொனாச்சி வந்து ஒன்ஸ் ரன் ஆக போகுது, மார்க்கெட் இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம்னா நம்ம இந்த 4 நம்பர்ஸை யூஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். மற்ற நம்பர்ஸ் எதையுமே நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் கேட்கலாம், அதாவது கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஃபிபொனாச்சிக்கு கீழே போகுது இல்லை, 1 மினிட், அதாவது இந்த கீழே சின்ன சின்ன பாக்ஸாக கிரியேட் ஆயிருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அதுக்குமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இப்போது மார்க்கெட் வந்து எப்படி சொல்கிறதுனா, டார்கெட் வைப்பீங்களா, அதாவது 1:2, 1:3 இந்த மாதிரி. ஸோ இந்த கீழே வர பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டை சொல்லுது. டார்கெட்டை சொல்லுதுன்னா எப்படி சொல்கிறேன்னா, வெயிட் பண்ணுங்கள், அப்படியே பாருங்களேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 36, 26, 16, அப்புறம் அவ்வளோதான். இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் என்ட்ரி வந்து இங்கே எடுக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, என்ட்ரி இங்கே எடுக்கலாம், டார்கெட் இங்கே வைக்கலாம். அதாவது நீங்கள் டார்கெட் எவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது காட்டுது. அதாவது 1:2, 1:3 ரேஷியோ சொல்லுவோம்ல, ஃபிபொனாச்சி டூலை யூஸ் பண்ணுறவங்க ஓகே மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படிங்கிறத ஃபிபொனாச்சி டூலை உங்ககிட்ட காட்டும். ஆனால் மேக்ஸிமம் வந்து என்ன கேட்டிங்கன்னா இதையுமே அவ்வளோக்கா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஹியூமன் சைக்காலஜி மைண்ட் வந்து ஒத்துக்காது. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2. அதனால இதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸையுமே மறந்துருங்க. நமக்கு தேவையானது 1, 0.618, 0.5, 0. ஸோ நமக்கு இந்த 4 நம்பர் மட்டும் தான் தேவை. ஸோ அதுக்குள்ள மார்க்கெட் நமக்கு பெஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுப்போம். 1:2 இந்த மாதிரி ரேஷியோவில் வச்சு நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஃபிபொனாச்சி டூலில் இருக்கிற நம்பர்ஸை பற்றி டீட்டெயில் பார்த்துட்டோம். ஃபிபொனாச்சி டூல் என்ன பண்ணுது, எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுதுங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபிபொனாச்சி டூலை ரியல் சார்ட்டில் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஒன்ஸ் நான் இந்த சார்ட்டில் இருக்கிற எல்லா டிராயிங்குமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கசகசன்னு இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரியல் சார்ட்லாம் காட்டுற பாருங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டில் வந்து ஃபிபொனாச்சியை பொறுத்தளவுக்கு லோ அண்ட் ஹை கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மார்க்கெட் சைடு வேஸில் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது சைடு வேஸ்னால் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மார்க்கெட் இந்த சைடு வேஸ் இதுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஃபிபொனாச்சியை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடுங்க, யூஸே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது ஃபிபொனாச்சிக்கு அங்கே வேலையே கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் ஃபிபொனாச்சியை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு லாஸ் மட்டும் தான் நடக்கும். ஏன்னா ஃபிபொனாச்சியோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் ஒரு லோ இருக்கணும். எப்படின்னா நான் வெயிட் பண்ணுங்க, ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கேருந்து ஒரு ஹை இது அதுக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாயிண்ட், லோ பாயிண்ட், இது வந்து ஹை பாயிண்ட். ஸோ நமக்கு இந்த ஹை அண்ட் லோ கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபிபொனாச்சி டூலையே யூஸ் பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த லோவில் வந்து நீங்கள் ஃபிபொனாச்சி டேப் பண்ணி மேலே இருக்கிற ஹை கிட்ட போய் இப்படி டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்போ இங்கே தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும்னா, அதாவது ஓகே மார்க்கெட் டைரெக்டாக மேலேயே போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் அப் ட்ரெண்டுக்கு திருப்பி போகணும்னா லைட்டாக புல் பேக் கொடுத்துட்டு தானே போகணும். ஸோ அந்த மாதிரி போகணும்னா உங்களுக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபிபொனாச்சி. வெயிட் பண்ணுங்க, இப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துருச்சு, இப்போ எவ்வளோ தூரம் கீழே போகணும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஃபிபொனாச்சியை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கா? இப்போ நான் எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லுவேன்னு தெரியுமா? என்ட்ரி வந்து லாங் பொசிஷன் எடுக்க போகிறேன். அதாவது இந்த 0.618 ஆர் 0.5, அதாவது ஹியூமன் சைக்காலஜி 0.5, 0.618 வந்து கோல்டன் ரேஷியோ. இப்போ 0.5 கிட்ட நான் என்ட்ரி எடுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸை வந்து இந்த லோக்கு கீழே வைக்கிறேன். ஆர் என்னோட இந்த கோல்டன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டார்கெட்டை நான் 1:2 ஆர் 3 வைக்கிறேன். இந்த ரேஞ்சில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்போ என்ன பண்ணும்னா, இங்கேருந்து என்னோட என்ட்ரி வரைக்கும் கீழே இறங்குன்னு சொல்கிறேன். ஏன்னா 0.5 கிட்ட என்னோட என்ட்ரி வச்சுருக்கேன். அந்த இடத்துல ஹியூமன் சைக்காலஜி. ஸோ மார்க்கெட் அவ்வளோ தூரம் கீழே இறங்கும்போது நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு வேளை இதுக்கு இதை விடையும் கீழே போயிடுச்சு, என்னோட ப்ராஃபிட் ஃபுல்லாகவே லாஸாக போயிடும். ஸோ நான் மார்க்கெட் விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்தில் வெளியே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ மார்க்கெட் கீழே வருதுன்னா, ஒன்ஸ் என்னோட இந்த 0.5 டேப் பண்ணி மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கோல்டன் ரேஷியோ ஜோனை டேப் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கீழே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கோல்டன் ஜோனில் டேப் பண்ணிடுச்சு, நம்ம என்ட்ரி வந்து இங்கே ஆக்டிவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம எஸ்எல்க்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு மார்க்கெட் போய் டார்கெட்டை இப்படி ஹிட் பண்ணும். ஸோ இதை தான் கோல்டன் ரேஷியோன்னு சொல்கிறேன். உங்களுக்கு 0.5 வந்து இப்படி தான் யூஸ் ஆகும். ஸோ நம்ம 0.5ல மேக்ஸிமம் என்ட்ரி எடுக்கிறது நல்லது. ஏன்னா 0.618ல என்ட்ரி எடுத்தால் பெஸ்ட்டு தான். ஆனால் சில நேரத்தில் 0.618 தொடாமல் 0.5 தொட்டுட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ நீங்கள் என்ட்ரி கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு எஸ்எல்லை மட்டும் ரொம்ப பின்னாடி தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ அதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை உடச்சி கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இப்படியே என்ட்ரி வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இந்த 0.5 டேப் பண்ணுது, மேலே போகாமல் 0.6 டேப் பண்ணுது, மேலே போகாமல் இப்படி கீழே அந்த 0.78 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜோனுக்குள்ளேயும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் இல்லை, உடஞ்சிருச்சு. மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சு, கேரக்டர் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0.5 இருக்கா, ஸோ இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணும். அதாவது இப்போ இருக்குது இந்த 0.5ங்கிறது வந்து ரெசிடென்ஸ் லைன் மாதிரி. ஒன்ஸ் உங்களுக்கு 0.5 அண்ட் 0.618 பிரேக் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் 0.5 போய் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெசிடென்ஸ் லைன், அதாவது இங்கே வந்து நான் டேப் பண்ணுறேன், இங்கே ரெசிடென்ஸ் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் உங்ககிட்ட காமிச்சிட்டு ஃபுல்லாக கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்ஸ் இங்கே என்ட்ரி ஆக்டிவ் ஆயிடுச்சு, கோல்டன் ரேஷியோவை உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டு போகுதுன்னா அவ்வளோதான், ட்ரேட் க்ளோஸ் ஆயிரும், நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகே மார்க்கெட் நெக்ஸ்ட் இந்த 0.5 ரீடெஸ்ட் பண்ண வருதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பண்ண வந்துச்சுன்னா ஓகே அப் ட்ரெண்ட் போகும் நடச்சது, ஆனால் டவுன் ட்ரெண்டாக மாறி இப்போ டவுன் ட்ரெண்டை நோக்கி போக போகுதுன்னு சொல்லி திருப்பி நீங்கள் 0.5 கிட்ட என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸை வந்து வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட் பொசிஷன் இப்போ 0.5 கிட்ட என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸை 0.5 ஜோனுக்கு மேலே வச்சுட்டு டார்கெட்டை 1:2 ஆர் 3 இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ அப்படியே உங்களுக்கு தலைகீழ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் 2-3 அனலைஸ் பண்ணணும். அதாவது வேலிடான கேண்டில் வரணும் உங்களுக்கு. இப்போது நான் சொன்னது மூலியமாக உங்களுக்கு லாஸ் ஆயிருன்னு சொல்லி உங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ அப் ட்ரெண்டுக்குன்னு நான் இப்போ என்ட்ரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒன்று 0.5 ஆர் 0.6 கிட்ட எனக்கு வேலிடான கேண்டில் வந்திருக்கணும். அதாவது ஒரு ஹேமர் கேண்டில் எங்கல்ஃபிங் நடந்திருக்கணும், இல்லைனா தோஜி கேண்டில் வந்திருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு புல்லிஷ் கேண்டிலாக எனக்கு அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன். அதுக்குன்னு என்னோட 0.618 தொட்டுருச்சு 0.5 தொட்டுருச்சுங்கிறதுக்காக நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். எனக்கு ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் தான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அதனால தான் நான் பார்ட் 1ல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு கேண்டில்ஸ்டிக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஃபிபொனாச்சி வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியல் சார்ட்டில் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் பாருங்க உங்களுக்கு. ஓகே இதை அப்படியே கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிபொனாச்சிக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோ உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கணும். ஜஸ்ட் இங்கே நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம் ஃபிபொனாச்சி ஒர்க் ஆயிருக்கான்னு. இப்போ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஸோ இங்கே இது வந்து உங்களுக்கு லோ. ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் டைரெக்டாக மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன் சைக்காலஜி நான் சொன்னேன் பார்த்தீங்களா 0.5. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே உங்களுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ 0.5க்குள்ள மார்க்கெட் வந்த உடனே இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணாதவங்க ஓகே ஒன்ஸ் 50% ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆயிருச்சு. அதாவது 1000 ரூபாய் இருந்தது, 1000 ரூபா ப்ராஃபிட் இருந்தது, 500 ரூபா ப்ராஃபிட்டாக மாறினக்கப்புறம் இங்கேருந்து எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கேருந்து என்ன நடக்கும், அதாவது இதுவுமே ஒரு ட்ராப் தான். அதாவது ஹியூமன் சைக்காலஜியை டெஸ்ட் பண்ணி பார்க்குது, மைண்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு ஏரியா. ஸோ அந்த இடத்துல சில பேர் பயந்து ட்ரேடை விட்டு வெளியே போவாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பெரிய லாஸ். ஏன்னா மார்க்கெட் திருப்பி ஃபுல்லாக தான் மேலே போயிருக்கு. கீழே வந்து ஸ்டாப் லாஸ்லாம் அவங்களுக்கு ஹிட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன் ஹியூமன் சைக்காலஜி அந்த ஏரியா வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் மைண்டை கொஞ்சம்
எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். என்னதான் உங்கள் மைண்ட் சொன்னாலுமே நீங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஓகே, நான் ட்ரேட் எடுத்துட்டேன், என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மட்டும்தான் நான் ட்ரேட் விட்டு வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே தான் போகுதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் விட்டு வெளியே வரணும். அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு இடத்துலையுமே காட்டுறேன். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு பார்ப்போமா? இப்போ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டுக்கு யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் வந்து என்ன மூமெண்ட் கொடுத்துருக்குன்னு. இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து இது வந்து ஹை, இது லோ. ஸோ நம்ம ஹை அண்ட் லோவில் வந்து ஃபிபனாச்சி டூலை எடுத்துட்டோம். மார்க்கெட் இங்கேருந்து டைரெக்டாக வந்திருக்கு, வந்து அதுக்கப்புறம் மேலே போது பாருங்கள் 0.5, அதாவது ஹியூமன் சைக்காலஜி இடத்த டேப் பண்ணி ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நானும் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, ஷார்ட் பொசிஷன் எடுத்து ஒன்ஸ் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிட்டு 0.5 கிட்ட வந்து எனக்கு அந்த இடத்துல ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் ஷார்ட் பொசிஷன் எடுப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து 0.618க்கு மேலே வச்சுட்டு டார்கெட்டை 1:2 or 3 இந்த மாதிரி வச்சுட்டு நான் மார்க்கெட்டை வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோட ப்ராஃபிட் ஹிட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். ஃபிபனாச்சி டூலை வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க, ஃபிபனாச்சி டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சைடு வேஸில் மேக்ஸிமம் நீங்கள் ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஹை ஒரு லோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபிபனாச்சி டூலையே யூஸ் பண்ணணும். அது போக நீங்கள் வேறு எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா லாஸை நீங்கள் வந்து லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையுமே ஒரு ஹை அண்ட் லோ இருக்குது டவுன் ட்ரெண்டுக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ நான் கீழே இருக்கிற இடத்துக்கு வைக்கிறேன்னு வைங்க. இப்போது இந்த இடத்துல நமக்கு பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் சார்ட்டை ஃபுல்லாக. வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக டவுன் ஆயிருக்கா? ஒன்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை அண்டு ஒரு லோ கிடச்சக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே போய் உங்களுக்கு 0.618 கரெக்டாக ஷார்ப்பாக டேப் பண்ணியிருக்கு. டேப் பண்ணதும் இல்லாமல் ஒரு தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து 0.618 டேப் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஒரு தோஜி கேண்டில் மார்க்கெட் வந்து திருப்பியுமே டவுன் ட்ரெண்டை நோக்கி போகுதுங்கிற ஒரு தோஜி கேண்டிலுமே எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, திருப்பி வந்து இது வந்து டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறப்போ 0.6 கிட்ட நான் என்ட்ரி எடுப்பேன். அப்படி இல்லை எனக்கு வந்து 0.5 கிட்டே இப்போ நான் வந்து என்ட்ரி எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 0.5 கிட்டே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸ்டாப் லாஸ் வந்து 0.618க்கு மேலே தான் வைப்பேன். ஸோ இப்படி வச்சுட்டு டார்கெட்டை 1:2 or 3 வைப்பேன். அதே இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 0.5 கிட்ட எனக்கு வந்து வேலிடான கேண்டில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல நிறைய தோஜி கேண்டில் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன், ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க மார்க்கெட். அதனால என்ன பண்ணுவேன்னா, வெயிட் பண்ணுவேன் 0.618 தொடுதான்னு பார்க்கறதுக்கு. அதை ஒன்ஸ் டச் பண்ணி எனக்கு அந்த தோஜி கேண்டில் கிரியேட் ஆனோடனே நான் அதுக்கு மேலே ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டை 1:2 or 3 வைப்பேன். என்னோட டார்கெட் ஹிட் ஆயிரும். ஸோ ஃபிபனாச்சி டூலுங்கிறது அளவு தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் அந்த நம்பர்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, காமன் நம்பர், நேச்சுரல் நம்பர், அதை வச்சு எப்படி நம்ம டிவைட் பண்ணி ஃபிபனாச்சி டூலை வந்து கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட்டில் நோட் பண்ணியிருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், பாய்.